அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனியை பார்க்க வந்த மதிவதனி அங்கேயே ஆதி குணசேகரனை நேருக்கு நேர் பார்த்தது கதையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜாமீன் எப்போ வேணாலும் ரத்தாகலாம் அப்படின்ற பயத்தில் தன்னோட சொத்துக்களை கவனிக்கும் பொறுப்பை கதிர் மற்றும் ஞானத்திடம் ஒப்படைச்சாரு. இதனால் வீட்டில் இருக்கவங்க மத்தியில் பதட்டமான சூழல் உருவாயிருக்கு. இதுக்கு நடுவில் கதிர் நந்தினியோட ஸ்கூலுக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட ஞானம் தானும் தன் மகளை பார்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு கிளம்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ரேணுகா அவரை தடுத்து நிறுத்துறாங்க. இதே நேரத்தில் வீட்டோட கேட்டு திறக்கிற சத்தம் கேட்குது. வெளியே வந்து பார்த்தா அங்கே மதிவதனி வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் சக்தி போய் அவங்கள வரவேற்கிறாரு. மாடியில் இருந்த ஜனனி கீழே வர முயற்சிக்கிறாங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிவதனி மேலே போகிறாங்க. அப்போ மதிவதனியை பார்த்த ஆதி குணசேகரன், எங்கள் வீட்டு பொம்பளைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் முன்னேறதுக்கு பல தடைகள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனனிக்கிட்ட பேசுகிற மதிவதனி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், குணசேகரன் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறாங்க. மேலும் குணசேகரனோட கேஸ்லாம் திருப்பி விசாரணைக்கு வரப்போகுது, அதில் ஜனனிக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிவதனி குணசேகரனுக்கு எதிராக முக்கியமான ஆதாரங்களை சேர்க்க போகிறாங்களா, அதே சமயத்தில் தன்னோட நிலைமையை காப்பாற்றிக்க குணசேகரன் புது புது திட்டங்களை அமைக்க போகிறாரா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.